வெற்றி பெற்றது முதல் விஜயிடம் ஏற்பட்டுள்ள தடுமாற்றங்கள், கூட்டணி கட்சிகளை அழைத்தது முதல் திரைமறைவு பேரங்கள் ஈடுபட்டது வரை தமிழகம் தலைகுனிகிறது. தனது ஆஸ்தான ஜோதிடரை அரசு அலுவலராக்கியதும், கண்டன குரல்கள் எழுந்தவுடன் அதை மாற்றியதும், மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயை கூட மறுபரிசீலனை செய்கிறேன் என்று கூறியதும், மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் என்று உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் விளைவாக அதை கொடுத்ததும், கல்வி அமைச்சர் பதவிக்கு வெங்கட்ராமனை போட நினைத்ததும், வெங்கட்ராமன் முகம் என்ன என்பது 2 பேட்டியில் தெரிந்தவுடன் அதை ராஜ்மோகனுக்கு மாற்றிவிட்டதும், இதுபோன்று விஜய் நினைத்தவுடன் செய்ய இது ஒன்றும் தாவேகாவின் தேர்தல் அறிக்கை அல்ல, தமிழக அரசின் அறிக்கைகள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் விஜயிடம் ஏற்பட்டுள்ள இந்த தடுமாற்றங்கள் தொடருமா அல்லது மாறுமா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கல்வி அமைச்சர் வெங்கட்ராமனிலிருந்து ராஜ்மோகனுக்கு மாறியதின் மர்மம் என்ன? தடுமாறும் விஜய் தொடருமா மாறுமா? தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் புதியதாக கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்துள்ள விஜய் வெற்றி பெற்ற முதல் அவருக்கான இடங்கள் 108 தான் கிடைத்தது. மைனாரிட்டியாக கிடைத்திருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு பல்வேறு வகைகளில் அவர் முற்பட்டார். முதலாவதாக திமுக அணியில் ஜெயித்த காங்கிரஸ் திமுகவிடம் எந்த விதமான இதுவும் கூறாமல் உடனடியாக இவருக்கு ஆதரவு கொடுத்தது இவரும் ஏற்றுக்கொண்டார். அப்படியாப்பட்ட கூட்டணி கட்சிகளை மதிக்காமல் உடனடியாக நிரம்பாரும் பச்சோந்திகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தனக்கும் இந்த நிலைதான் செய்யும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் விஜய். இதிலிருந்து அவர் கற்றுக்கொள்வாரா என்பதும், காங்கிரசினால் அகில இந்திய அளவில் எந்தெந்த கட்சிகள் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதையும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நிலை. அதுக்கடுத்து திமுகவின் கூட்டணி கட்சிகளை மதசார்பற்ற கட்சிகளாக இருப்பதால் அதை அணுகுகிறோம், ஆட்சி அமைக்க கூறுகிறோம் என்று அழைத்தார்கள். அவர்களை திமுகவும் 6 மாதத்துக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டோம், அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும் என இசைவு தெரிவித்து அந்த கட்சியினர் அனைவரும் அவருக்கு இடம் வழங்கினார்கள். 120 இடம். இந்த நிலையில்தான் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரனின் எம்எல்ஏவுக்கு ஆதரவை காரில் வாங்கியிருக்கிறார். முகமூடி ஒரு சில நபரை அவரது இல்லத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது இல்லாமல் பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுகவின் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் ஒரு சிலரை பிரித்து அதிகப்படியாக குதிரை பேரத்திற்கு வித்திட்டுள்ளார். இப்பொழுது அவர்கள் அனைவருமே ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள். ஊழலுக்கு எதிரானவன் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடியவரும், திமுகவில் பல லட்சம் கோடி ஊழல் செய்து விட்டார்கள் என்று கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவரும் இன்று அதே தீய சக்தி என்று கூறிய திமுகவின் தயவில் தான் ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறார். எந்த ஊழல் என்று கூறினாரோ அதே அதிமுகவின் வேலுமணி முதல் சிவி சண்முகம் வரை ஊழல்வாதிகளை தான் இன்று அமைச்சராக்க காத்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் தமிழகத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் நேரில் சென்று சந்தித்தார் விஜய். இது தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் என்று எடுத்துக்கொண்டோம். அப்பொழுதும் தான் இது ஒரு விளம்பரத்துக்காகத்தான் செய்யப்பட்டேன் என்பதை அவர் இறுதி வரை இன்று வரை நிரூபித்திருக்கிறார். இதுவரை முன்னாள் முதலமைச்சரான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்திக்காதது. 2 எம்எல்ஏக்கள் உள்ளவர்களை சந்திக்கிறார். 47 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளரை சந்திக்காததற்கு காரணம் என்னவென்று கூற வேண்டும். அப்படி பாஜகவின் கூட்டணியில் அவர்கள் இருந்தார்கள் என்று கூறினாலுமே கூட அன்புமணி ராமதாஸை நேரில் சந்தித்திருக்கிறார். அதே போன்று முதல் கோணல் முற்றும் கோணல் போல் இவர் ஆளுநருக்கு கடிதம் கொடுத்தது முதல் பல்வேறு நடவடிக்கைகள், புக்கை கொண்டு செல்லாதது, கடிதத்தில் தவறு, செங்கோட்டையனை முன்னிறுத்தாதது, இது போன்று பல கோணல்களாக இந்த ஆட்சி தொடக்கத்திலிருந்து நடந்து வருகிறது. அந்த வகையில் இன்று தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூரில் வெற்றி பெற்ற வெங்கட்ராமன் அவர்களுக்கு கல்வி அமைச்சர் பதவி வழங்கப்படும் என தாவேகாவை சார்பில் பரப்பப்பட்டு வந்த செய்தியிலிருந்து இன்று மாற்றம் காணப்பட்டு கல்வி அமைச்சர் பதவிக்கு ராஜ்மோகன் அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றமாகவும் திராவிட நாட்டில் இது முற்றிலும் வரவேற்கப்பட வேண்டியதாக இருந்தாலுமே கூட இது ஏன் அவருக்கு மறுக்கப்பட்டது என்றால், ஒரு பார்ப்பானியர் கல்வி அமைச்சராக வந்தால் இந்த திராவிட கொள்கைகள் முற்றிலும் ஏதோனும் ஒரு வகையில் மாற்றி கட்டமைக்கப்படும், மத்திய அரசுக்கு இசைவு தெரிவித்து விடுவார். அவரது கடந்த 2 பேட்டிகளும் அதன் அடிப்படையிலே இருந்தது. அதனால் வெங்கட்ராமன் தன் வாயாலே கெட்டு ராஜ்மோகனுக்கு இந்த பதவியை வழங்கி இருக்கிறார் என்றே கூற வேண்டும். இதற்கு அடுத்ததாக பதவியேற்ற மேடையிலேயே
10 லட்சம் கோடி இருக்கிறது, கஜானாவை காலி செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இது ஒன்றும் பணத்தை அடுக்கி வைக்கப்பட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய மன்னராட்சி முறை இல்லை. மாதம் மாதம் வரக்கூடிய வருமானங்களும் வருமானத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய செலவுகளும் பத்தவில்லை என்றால் கடன் வாங்கக்கூடிய அளவில் தான் மாநில அரசின் நிதி நிர்வாகம் இருக்கும். இதை 2 மாதங்களுக்கு முன்பே அவர்கள் நிதிநிலை அறிக்கையிலே கூறியிருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் நீங்கள் இந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை எல்லாம் வழங்கினீர்கள். நாம் ஆட்சிக்கு வரப்போகிறோமா என்று இருந்த நிலையில் அவர் அறிவித்த அறிவிப்பும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவரிடம் ஏற்பட்ட தடுமாற்றமும் அன்றே தெரிந்தது. இதற்கு அடுத்ததாக தனது ஆஸ்தான ஜோதிடரை அரசு அலுவலராக நியமித்ததும் தொடர் கண்டன குரல்கள் ஏற்பட்டவுடன் அதிலிருந்து பின்வாங்கியதும், இதே போன்று கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாயை தொடர்ந்து வழங்க வேண்டும் என திமுக தலைவர் கேட்டுக்கொண்டார். தமிழக மக்களின் எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருந்தது. நான் மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன் என்று ஆட்சி கட்டிலுக்கு வந்த நீங்கள் முதல் கையெழுத்தில் போடுவீர்கள் என்று மகளிர் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆசையில் மண்ணை வாரி போட்டீர்கள். அதற்கு எனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கூறினீர்கள். அதற்கு கால அவகாசம் கொடுக்க மக்களும் தயாராக இருந்த நிலையில்தான் ஒரு அறிக்கை வெளிவந்தது. இந்த மாதம் முதல் கலைஞர் உரிமை தொகை 1000ம் வழங்கப்படாது, அது மறுபரிசீலனை செய்யப்பட இருக்கிறது என்று மாலையில் அறிக்கை வெளியிட்டீர்கள். கடும் எதிர்ப்பு தமிழகம் முழுவதும் ஏற்பட்டதன் விளைவு உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் காலை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் திமுக அரசாங்கம் எப்படி 5000 ரூபாய் அனுப்பிவிட்டதோ அதே போன்று 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகையை அனுப்பி வைத்தீர்கள். ஒரு வழியாக மகளிருக்கு இது சந்தோஷமாக இருந்தாலுமே கூட அடுத்த மாதம் கிடைக்குமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது. இதில் தெள்ள தெளிவாகவும் இனி எடுக்க போடும் ஒவ்வொரு முடிவுகளும் அமைச்சரவையுடன் இணைந்து எடுத்த முடிவுகளாக இருக்க வேண்டும். அதிகாரிகளின் முடிவாக இருந்தால் இப்படிதான் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். கடந்த கால திமுக ஆட்சியில் செய்த தவறுகளை நீங்களும் செய்ய வேண்டாம் என்பதே மக்களின் கருத்தாக இருக்கிறது. இனியாவது அமைச்சரவையை கூட்டி ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதே கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம், விஜயின் இந்த தடுமாற்றங்கள் மாறுமா அல்லது தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.